வணக்கம். நான் டாக்டர் அக்ஷய் தாண்டா, ஆலோசகர், எலும்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர். இன்று பெண்களுக்கு கழுத்து மற்றும் முதுகு வலியை குறித்துள்ள அனைத்து கேள்விகளுக்கும் பதிலளிக்கிறேன். ஆனால் உண்மையில் இதற்கான நேரடி பதிலை அவர்கள் பெரும்பாலும் பெறுவதில்லை. வாங்க ஆரம்பிப்போம். கொச்சியிலிருந்து பிரியா மேனன் ரிடில் கேட்கிறார். டாக்டர், இரவில் என் போன்ல ஸ்க்ரோல் பண்ணும்போது என் கழுத்து வலிக்குது. இது சர்வைக்கல் பிரச்சனையா? பெரும்பாலும் இது பயங்கரமான சர்வைக்கல் பிரச்சனை கிடையாது. இது ஒரு சும பிரச்சனை. நீங்க உங்க கழுத்த முன்னோக்கி வளைத்து கீழ பார்க்கும்போது, உங்க தலை எடையும் அதிகமாகாது. ஆனா கழுத்து தசைகள் உங்க தலைய ஒரு கிரேன் போல தூக்கி வைத்திருப்பதால் கழுத்தில் அழுத்தம் அதிகரிக்கிறது. அத மணி நேரம் செய்யும்போது தசைகள் மற்றும் சிறிய மூட்டுகள் எரிச்சல் அடைய ஆரம்பிக்கின்றன. அதனால தான் நெறைய பெண்களுக்கு தலையின் அடியில கட்டுப்பாடு, தலைவலி, தோள்கள்ல இருக்க மாதிரி உணர்வு வரும். குறிப்பு: இது நகர்வால், வெப்பத்தால் அல்லது சிறிய நடையால் குறைந்தால் பெரும்பாலும் இது மெக்கானிக்கல் பிரச்சனை தான். வலி கைவழியா பரவி போனா, விரல்களில் மின்சாரம் போல் உணர்வு, பிடிப்பு பலவீனம் அல்லது நடக்கும்போது நிலை தடுமாறுவது போன்றவை இருந்தா உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டும். இப்போது இது ஒரு மதிப்பீடு தேவைப்படுகிற நிலை. பெங்களூருல இருந்து தீபா கிருஷ்ணன் யூடியூப்ல இதை எழுதியிருக்கிறார். எல்லா பெண்களும் இதை கேட்கணும். என் தோளும் கழுத்தும் ஒரு பக்கத்துல வலிக்குது. நான் ஒரு கனமான கைப்பை, லேப்டாப் பை, சில சமயம் காய்கறிகள் கூட தூக்குவேன். இதனால் இப்படி ஆகுமா? மிகவும் சாத்தியமே. பெண்கள்ல இது மிகவும் பேசப்படாத ஒரு மாதிரி தான். ஒரு பக்கத்துல கனமான பைய தூக்கினா உங்கள் மேல் உடல் சற்று வளர்ந்து போகும். உங்க கழுத்தும் தோளும் உள்ள தசைகள் நீண்ட நேரம் உங்களை நேரா இழுக்க முயற்சிக்கும். இதனால் ட்ராபீசியஸ் மற்றும் தோள்பட்டை தசைகளுக்கு தொடர்ந்து அதிக சுமை ஏற்படும். நேரம் செல்ல செல்ல இது ஒரு வலி சுழற்சி உருவாக காரணமாகும். இருக்கும் தலைவலி, கழுத்து கடினம் மேலும் இருக்கும். என கவலைப்படுத்துவது என்னவென்றால், பல பெண்கள் இதை சாதாரணமான மன அழுத்தம் என்று நினைத்து தினசரி சுமை மாதிரியே ஒருபோதும் கவனிக்க மாட்டார்கள். உங்கள் கையில தூக்குதல் அல்லது உணர்வு குறைவு அல்லது இரவில் அடிக்கடி வலியால் விழித்துக் கொள்வது இருந்தால் உடனே நடவடிக்கை எடுக்கவும். இந்த நிலை தொடர்ந்தா ஒரு பிசியோதெரப்பி மதிப்பீடும் ஓர்த்தோபீடிக் ஆலோசனையும் பரிசீலிக்கவும். டெல்லியில இருந்து அனன்யா சர்மா யூடியூப்ல கருத்து தெரிவித்தது. உண்மையில் இது பல பெண்களின் நாளை விவரிக்கிறது. நான் படுக்கையிலேயோ அல்லது சோஃபாவிலேயே இருந்து வேலை செய்கிறேன், அதே சமயம் வீட்டு வேலைகளும் செய்கிறேன். மாலை நேரம் வந்தால் என் முதுகு முறிந்த மாதிரி இருக்கும். ஏனெனில் ஒரே நாளில் 2 விதமான முதுகுத்தண்டு சுமைகளை நீங்கள் ஏற்கிறீர்கள். படுக்க, சோஃபா அல்லது லேப்டாப்பில் வளைந்த நிலையில் நீண்ட நேரம் உட்கார்வது தசைகள் மற்றும் லிகமெண்ட்டுகளை அழுத்தி ஆதரவு தசைகளை பலவீனப்படுத்துகிறது. நீண்ட நேரம் நின்று சமையல் வேலை செய்வதும் வளைந்து எடைகளை தூக்கும் செயல்களும் உங்கள் முதுகு ஏற்கனவே சோர்வாக இருக்கும்போது மீண்டும் மீண்டும் வளைந்த சுமையை அதிகரிக்கின்றன. இதனாலதான் பல பெண்கள் காலையெல்லாம் நன்றாக இருக்கிறேன், ஆனா மாலை வந்தா முடிந்து விடுகிறேன்னு சொல்கிறார்கள். முக்கிய மருத்துவ உண்மை: உங்க முதுகுத்தண்டு ஒரு தவறான இயக்கத்தால் உடைந்து விடாது. ஒரே மாதிரியான அழுத்தம் தினமும் மீண்டும் மீண்டும் ஏற்பட்டு சரியான ஓய்வு, தூக்கம் இல்லாம இருந்தாதான் அது சிரமப்படுகிறது. செயலில் இருக்கும் வலி சில வாரங்களுக்கு மேல் தொடர்ந்தால், மீண்டும் மீண்டும் வந்தால் அல்லது வேலை அல்லது தூக்கத்தை குறைக்க தொடங்கினால் கவனிக்க வேண்டும். ஹைதராபாத் சேர்ந்த சுனிதா ராவ் இன்ஸ்டாகிராம்ல டிஎம் அனுப்பி கேட்டிருந்தார். கர்ப்பம் மற்றும் பிரசவத்துக்கு பிறகு எனக்கு முதுகும் இடுப்பும் 6 முதல் 12 மாதங்கள் ஆன பிறகும் இன்னும் வலிக்கிறது. இது சாதாரணமா? இந்த கேள்விக்கு தனி பகுதி தேவை. கர்ப்பத்துக்கு பிறகு வலி பொதுவாக இருக்கலாம், ஆனா அதை நீண்ட காலம் ஏற்றுக்கொள்வது சரியல்ல. கர்ப்பம் உங்கள் உடலை உண்மையில பலவிதமா மாற்றுகிறது. உங்கள் வயிற்று சுவர் மற்றும் ஆழமான ஆதரவு அமைப்புகள் நீகின்றன. உங்கள் இடுப்பு மற்றும் தசைகள் அதிகமாக நெகிழ்வாகின்றன. பல பெண்களுக்கு இடுப்பு தளத்தின் பலவீனம், மாறிய உடல்நிலை மற்றும் குறைந்த உட்கருவி சக்தி ஏற்படுகிறது. அதற்கு பிறகு பாலூட்டும் நிலையில் உட்காருவது, குழந்தைய ஒரு பக்க இடுப்பில் தூக்குவது, தூக்கமின்மை இவை தசை அழுத்தத்தை அதிகரிக்கின்றன. இங்க ஒரு நல்ல செய்தி இருக்கிறங்க. பல பெண்களுக்கு குறிவைக்கும் மீள் பயிற்சி மிக உதவுகிறது. காய்ச்சல், கடுமையான வலி அதிகரிப்பு, புதிய பலவீனம் அல்லது உணர்விழப்பு அல்லது சிறுநீர் அல்லது மலக்கட்டுப்பாட்டு பிரச்சனைகள் இருந்தால் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். இல்லையெனில் பெண்கள் சுகாதார உடற்பயிற்சி மற்றும் எலும்பியல் மதிப்பீட்டுடன் தொடங்குங்க. சென்னையிலிருந்து கவிதா நாயர் ரெடில்ல இந்த கேள்வியை கேட்டுள்ளார். இது பல முறை தவறுவிடப்படும் ஒரு கேள்வி. என் கீழ்ப்பக்க முதுகு வலி சில சமயம் என் மாதவிடாய் நேரத்துல அதிகமாகிறது. இது முதுகு தண்டு வலியா அல்லது வேற என்னவோ? முக்கியமான கேள்வி. ஏனெனில் எல்லா முதுகு வலியும் முதுகு தண்டில் இருந்து தோன்றுவதில்லை. வலி மாதந்தோறும் மாதவிடாய் நேரத்திற்கு முன்போ அல்லது நேரத்திலோ அதிகமாகும் தெளிவான மாதிரியில் இருந்தா அது கருமையான மாதவிடாய், வலி எண்டோமெட்ரியோசிஸ், ஃபைப்ராய்ட்ஸ் அல்லது கருப்பை பகுதியில் உள்ள அழற்சி போன்ற கருப்பை காரணங்களுடன் தொடர்புடையதாக இருக்கலாம். இவை முதுகு தண்டில் பிரதிபலிக்கும் முதுகு வலியாக தோன்றலாம். முதுகுத்தண்டு வலி பெரும்பாலும் உடல்நிலை மற்றும் சுமை மற்றும் இயக்கத்துடன் மாறுவதுடன் தொடர்புடையது. கருப்பை வலி பெரும்பாலும் மற்ற அறிகுறிகளுடன் வருகிறது. அதிக இரத்தப்போக்கு, கடுமையான வலி, உடலுறவின் போது வலி, மலச்சிக்கல் நேரத்தில் வலி அல்லது கருத்தரிப்பு பிரச்சனைகள். என்ன செய்ய வேண்டும்? வலி மாதவிடாய் சுழற்சியுடன் தெளிவாக தொடர்புடையதாக இருந்தா ஒரு அடிப்படை தசையெலும்பு பரிசோதனையுடன் கூடிய ஒரு மகப்பேறு மருத்துவரை அணுகவும். அதிக இரத்தப்போக்கு, மயக்கம் அல்லது மாதந்தோறும் வலி அதிகரிச்சா உடனே நடவடிக்கை எடுக்கவும்.
புனேயிலிருந்து மீரா பிள்ளை ட்விட்டரில் இதை பதிவிட்டுள்ளார். இதற்கு நான் தெளிவாக பதில் சொல்ல விரும்புகிறேன். நான் உட்கார்ந்திருந்த பிறகு நிற்கும்போது, குறிப்பாக என் குழந்தையை தூக்கிய பிறகு என் காலில் வலி வருகிறது. இது சயாட்டிக்கா தானா? இது சயாட்டிக் நரம்பு எரிச்சலாக இருக்கலாம். இது பெரும்பாலும் கீழ் முதுகு அல்லது இடுப்பில் இருந்து தொடை அல்லது காலில் வலி அல்லது மின்சாரம் போல் உணர்வு பரவுவது போல இருக்கும். ஒரு டிஸ்க் அல்லது அருகிலுள்ள திசு நரம்பு வேர் மீது அழுத்தம் கொடுக்கும்போது இது ஏற்படலாம். நரம்பு பாதைகளை இறுக்கமான தசைகள் அழுத்துவதாலும் இது ஏற்படலாம். முக்கியமானது அதன் மாதிரி மற்றும் பலவீனம். நரம்பு தொடர்புடையதா இருக்கக்கூடிய குறிப்பு, ஒரு தெளிவான கோட்ல மின்சாரம் போல் உணர்வு அல்லது உணர்விழப்பு. நீண்ட நேரம் உட்கார்ந்திருப்பது, இருமல் அல்லது தும்மல் செய்தால் வலி அதிகமாகும். உங்க காலை இழுத்து செல்லும் மாதிரி பலவீனம் அல்லது படிக்கட்டுல ஏறுவதில் சிரமம். நடவடிக்கை: மீண்டும் மீண்டும் காலில் வலி பருவது இருந்தால் ஒரு ஆஸ்திய மருத்துவர் அல்லது உடற்பயிற்சி நிபுணரிடம் பரிசோதனை செய்ய வேண்டும். பலவீனம் அதிகரித்தா அது அவசரமானது. மும்பைல இருந்து ரேகா ஐயர் ரெடிடில் கேட்கிறார். இதை பற்றி எனக்கு மிகவும் வலியுறுத்தல் உள்ளது. டாக்டர், நான் அதிக எடை இல்லை என்றாலும் எனக்கு முதுகு வலி வருகிறது. எல்லோரும் எடை குறைக்க சொல்கிறார்கள். எடை என்பது ஒரு பகுதி மட்டுமே. பல இந்திய பெண்கள் சாதாரணமாவே இருந்தாலும் வலியை உணர்கிறார்கள். உண்மையான காரணம் பெரும்பாலும் தசை சகிப்புத்தன்மை, இயக்கம் மற்றும் மீட்பு தான். நீங்கள் நீண்ட நேரம் உட்கார்ந்திருப்பீர்கள், போதுமான அளவு நகர்வதில்லை, குறைவாக தூங்குகிறீர்கள், தினசரி சுமைகளை வேலை மற்றும் வீட்டில் சுமைக்கிறீர்கள் என்றால் முதுகுத்தண்டு அமைப்பு நிச்சயம் சோர்வடையும். மேலும் இந்தியாவில பல பெண்களுக்கு குறைந்த வைட்டமின் டி, குறைந்த சூரிய ஒளி பெறுதல் மற்றும் ஊட்டச்சத்து குறைபாடுகள் உள்ளன. இது தசை வலி மற்றும் எலும்பு ஆரோக்கிய பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கலாம். இது ஒரே காரணம் அல்ல, ஆனா முக்கியமான ஒன்று. அதனால செய்தி இதுதான்: உங்கள் உடல் வடிவத்தை குற்றம் சொல்ல வேண்டாம். உங்கள் உண்மையான சுமை முறையை கண்டறிந்து ஒரு திட்டத்தை உருவாக்குவதில் கவனம் செலுத்துங்க. நாக்பூர்ல இருந்து ஸ்ருதி தேசாய் யூடியூப்ல கருத்து தெரிவித்தார். இந்த அறிகுறிகள் கூட்டாக இருப்பது மக்கள் நினைப்பதை விட அதிகமாக உள்ளது. தைராய்டு பிரச்சனைகள், வைட்டமின் டி குறைபாடு அல்லது இரத்தச்சத்து குறைபாடு உடல் வலி மற்றும் முதுகு வலிக்கு காரணமாகுமா? அவை காரணமாக இருக்கலாம். மேலும் பெண்களுக்கு இவை சில அதிகம் ஏற்படும், குறிப்பாக குறைந்த சூரிய ஒளி, அதிக மாதவிடாய் அல்லது பிரசவத்துக்கு பிறகு ஏற்படும் மாற்றங்கள் உள்ளபோது. தைராய்டு சமநிலையின்மை தசைவலி, சோர்வு மற்றும் கடினமாக்கும் உணர்வை ஏற்படுத்தும். குறைந்த வைட்டமின் டி உடல் முழுவதும் வலி மற்றும் தசை, எலும்பு பலத்தங்களை ஏற்படுத்தும். இரத்தச்சத்து குறைபாடு நேரடியா முதுகு வலிக்கு காரணமாகாது, ஆனா அது சோர்வை அதிகரித்து மீட்பு வேகத்தை குறைக்கும். எல்லாமே அதிக சுமையா உணரப்படும். முக்கியம், இவ மட்டும்தான் வலிக்கு காரணங்கள் அல்ல. எல்லாருக்கும் இந்த பரிசோதனைகள் தேவையில்லை. ஆனா உங்களுக்கு உடல் முழுவதும் வலி, சோர்வு, முடி உதிர்வு, தூக்க பிரச்சனைகள் மற்றும் மீண்டும் மீண்டும் வலி இருந்தா ஒரு உள்நோய் மருத்துவரை அணுகவும் அல்லது ஒரு உடற்பயிற்சி நிபுணரிடம் மதிப்பீடு செய்யவும். கோயம்புத்தூரை சேர்ந்த உஷா வெங்கடராமன் இன்ஸ்டாகிராமில் இதை அனுப்பியிருக்கிறார். இந்த வயது குழுவினர் இதை கேட்க வேண்டும். நான் 40களின் ஆரம்பம் முதல் நடுப்பகுதி வரை உள்ளவள். என் முதுகு வலி மாறிவிட்டது. எனக்கு பலவீனம் அதிகமாக உணரப்படுகிறது. சில நேரங்களில் சிறிய வேலைகளுக்கு பிறகும் வலி வருகிறது. என் எலும்புகளை பற்றி கவலைப்பட வேண்டுமா? நீங்கள் 40களில் இருக்கும்போது எலும்பு மற்றும் தசை ஆரோக்கியம் மிகவும் முக்கியமாகிறது. குறிப்பாக குறைந்த கால்சியம் அல்லது வைட்டமின் டி உட்கொள்ளல், குறைந்த பலப்பயிற்சி அல்லது ஆரம்ப வயதில் மாதவிடாய் நிலைவு ஆகியவை இருந்தால். பெரும்பாலான முதுகு வலி இன்னும் இயந்திர காரணங்களால தான் வரும். ஆனா சிறிய விழுதல் அல்லது லேசான எடையை தூக்கிய பிறகு வலி, தொடரும் இரவு வலி, உயரம் குறைவு அல்லது எலும்பு உரிதல் அல்லது முறிவுகளுக்கான வலுவான குடும்ப வரலாறு இருந்தா நான் கவனமா இருக்கிறேன். இவை இருந்தா எலும்பு ஆரோக்கியம் மதிப்பீடு செய்ய எலும்பு அடர்த்தி பரிசோதனை போன்றவற்றை பரிசீலித்து ஆபத்துகளை ஆரம்பத்திலே சிகிச்சை அளிக்கிறோம். முக்கியமானது, பதற்றப்பட வேண்டாம், ஆனா புதிய மாதிரிகளை உதாசீனப்படுத்தவும் வேண்டாம். இதுதான் தடுப்பு முக்கியத்துவம் பெறும் நிலம். இது போன்ற கேள்வி பல பெண்களிடமிருந்து ரெடிட், யூடியூப், இன்ஸ்டாகிராம் ஆகியவற்றிலிருந்து வந்துள்ளது. எனக்கு எக்ஸ்ரே அல்லது எம்ஆர்ஐ தேவைப்படுமா? என் தோழி சொல்கிறார் டிஸ்க் பல்ஜ் என்றால் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று. பெரும்பாலான கழுத்து மற்றும் முதுகு வலி உள்ளவர்களுக்கு உடனடியாக ஸ்கேன் தேவையில்லை. மேலும் பெரும்பாலான டிஸ்க் பல்ஜுகளுக்கு அறுவை சிகிச்சை தேவையில்லை. ஸ்கேன்கள்ல பெரும்பாலும் வயதானவர்களுக்கு ஏற்படும் மாற்றங்கள் காணப்படும், ஆனா அவை பலருக்கு வலி இல்லாம இருக்கலாம். முழுமையாகவும் முழுக்கவும் உங்கள் அறிகுறிகள் மற்றும் நரம்பு பரிசோதனை அடிப்படையில தான் முடிவெடுக்கப்படுகிறது, வெறும் அறிக்கையில் அல்ல. ஒரு புத்திசாலியான மருத்துவர் முதல்ல உங்கள் பலம், பிரதிபலிப்பு, உணர்வு, நடையம், சமநிலை மற்றும் ஆபத்து குறிகள் ஆகியவற்றை பரிசோதிப்பார். ஸ்கேன்கள் பொதுவாக பலவீனம், அதிகரிக்கும் உணர்விழப்பு, சிறுநீர் அல்லது மலச்சிக்கல் தொடர்பான அறிகுறிகள், காய்ச்சல், எடக்குறைவு, விபத்து அல்லது திட்டமிட்ட சிகிச்சைக்கு பிறகும் வலி குறையாதவர்களுக்கு மட்டுமே பரிந்துரைக்கப்படுகின்றன. என்னை அதிகம் கவலைப்படுத்துவது, பெண்கள் பெரும்பாலும் தாங்கள் பிஸியா இருப்பதால் சிகிச்சையை தாமதப்படுத்துகிறார்கள் அல்லது ஒரு பயமுறுத்தும் ஸ்கேன் வந்துவிட்டால் பயத்திலிருந்து நகர்வதை நிறுத்திவிடுகிறார்கள். நமக்கு தேவை நடுத்தரமான பாதுகா. புத்திசாலியா மதிப்பீடு செய்யுங்க, விரைவில் செயல்படுங்கள், அமைதியாக இருங்க. பெண்களில் முதுகு மற்றும் கழுத்து வலி உண்மையானது, இது பொதுவானது. மேலும் நீங்கள் வெறும் தாங்கிக் கொண்டே இருக்க வேண்டிய ஒன்றல்ல. சரியான கேள்விகளை கேட்கும் பெண்கள், தங்களுடைய உடலில் உண்மையில் என்ன நடக்கிறது என்பதை புரிந்து கொள்ளும் பெண்கள் தான் நன்றாக மீண்டு 10 வருடங்களுக்கு பிறகு நீடித்த பிரச்சனையுடன் முடிவடை அணை இருக்கிறார்கள்.
உங்களுக்கு வலி சுமை காரணமா, நரம்பு எரிச்சலா அல்லது உடனடி கவனிப்பு தேவைப்படுகிறதா என்று உறுதியாக தெரியவில்லை என்றால், பிராக்டோவில் ஒரு சரிபார்க்கப்பட்ட ஆஸ்தி மருத்துவர், உடற்பயிற்சி நிபுணர் அல்லது உட்புற மருத்துவ நிபுணரை அணுகி தனிப்பட்ட ஆலோசனை தரலாம். இது நீங்க கண்காணிக்க வேண்டியதா அல்லது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டியதா என்பதை அவர்கள் உங்களுக்கு புரிய வைக்க உதவுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு உதவி இருந்தா, உங்கள் அறிமுகத்தில் உள்ள தனது முதுகுவலி வெறும் மன அழுத்தம் தான் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் ஒரு பெண்ணிடம் இதை பகிருங்கள். ஏனெனில் அவருக்கு இதை கேட்பது மற்றவர்களை விட அதிகம் தேவைப்படலாம். உண்மையில முக்கியமான விஷயங்களை பற்றிய நடைமுறை ஆலோசனைகளை தொடர்ந்து பெற விரும்பினால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கான அழுத்துங்க.